மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். நாம் தேர்வு செய்தது மனம் அது செம்மையானால். இப்போ அ பல சூழ்நிலைகளாலயும் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பத்தின பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு அத பத்தின தெளிவு இல்லன்னா, அத பத்தியே சிந்திச்சு அது பின்னாடியே ஓடி, ஓடி, ஓடி அ அத ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இது சமீப காலங்கள்ல கொஞ்சம் அதிகரிச்சுறத பார்க்க முடியுது. அ அது நெறைய அ உதாரணங்களாவும், அவங்களோட சூழ்நிலைகளாலயும் அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எதனால இந்த மாரி ஒரு தொந்தரவு அப்படின்னா, ஒரு தெளிவின்மை. அ நம்மளோட உடம்ப பத்தியும், மனச பத்தியும் ஒரு தெளிவின்மை இருக்கிறதுனாலயும், நம்ம அத எப்பவுமே ஒரு அ உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறதுனால இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஆனா, அதுக்கு நெறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமயும், அதுல சிக்கி உழண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இத வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா, ஒரு விஷயத்துல தெளிவு இல்லன்னா, எந்த அளவுக்கு போய் நம்ம சிக்கிக்குவோம் அப்படின்னு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு தெரிஞ்ச வேலையே செய்ய முடியல அப்படின்னா, ஆனா வேற சூழ்நிலையால நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்னா, நம்ம எவ்வளவு மன அழுத்தம் ஏற்படுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது பணியின் காரணமா மட்டும் இல்லாம, பல்வேறு விதமான சூழ்நிலைகள்லயும், அ புரிதலின்மையாலும், குடும்பத்திலயும் சரி, பணி செய்ற இடத்துலயும் சரி, நட்பு வட்டத்திலயும் சரி, அ இந்த மனம் அப்படிங்கிறது அ பல்வேறு விதமான செயல்பாடுகள்ல இருக்கு. நம்ம தான் அத வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு நம்ம அத செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது. அதுக்கான அறிவ வந்து நம்ம எப்பவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அலைபேசி எடுத்துக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அது சில விஷயங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். புதுசா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கம்பல்சரி எடுத்துட்டு போனா தான் அது சரியா செயல்படும். இதே ஒரு மிகப்பெரிய உதாரணம் வச்சு நீங்க நெனச்சு பாருங்க. ஒரு சின்ன ஒரு அலைபேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் ஒரு ஆங்கிலத்தில சொல்லணும்னா அப்கிரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அதுவே சரியா செயல்படும். இப்ப இருக்கிறதுக்கு எதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ பார்த்து, அத பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாரியான ஒரு அமைப்ப வந்து அத ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்பதான் இன்னைக்கு என்ன தகவல் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது, அது நம்ம குடுக்குது, பயன்படுத்துறோம். அதே மாரி நம்ம மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா, பல விதங்களால நம்ம வந்து அத செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்ம சுற்றுப்புறத்துல இருக்க எல்லாருக்குமே அது வந்து நல்லது. மத்தவங்களுக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளையும், பெரிய பிரச்சனைகள கூட எளிமையா தீர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து ஆரோக்கியம். நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் அது செயல்படும். ஆ நம்ம நிகழ்வுல வந்து ஏற்கனவே பலமுறை நம்ம சிந்திச்சிருக்கோம். மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத உடல். உடல் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச மனம். இத பலமுறை நம்ம இங்க பேசியிருக்கோம். அதனால இந்த தலைப்ப வந்து மறுபடியும் செம்மைப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறத மறுபடியும் இன்னைக்கு இத பத்தின தலைப்பே குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஏன்னா நெறைய பேத்துக்கு இருக்க அடிப்படை பிரச்சனைகள். அதனால இப்ப முக்கிய தேவையா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தலைப்ப வந்து தேர்ந்தெடுத்தேன். ஐயா கூட வந்து தலைப்பு வந்து அ கேட்பாங்க. நான் கொஞ்சம் பணியின் காரணமா வந்து அ நம்ம அன்பர்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அ வெவ்வேறு தலைப்புகள்ல அ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நெறைய எவ்வளோ தூரம் அதிகமா குடுக்கணுமோ, அத குடுக்கணும் அப்படிங்கிற முயற்சினால, சில நேரங்கள்ல தலைப்பே வந்து நான் உடனடியா தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறும், நெறைய பேத்துக்கு தேவைப்படுற மாரியும் தலைப்ப தேர்ந்தெடுத்து குடுக்கணும் அப்படிங்கிறதுனால, அதுல கூட சில நேரம் தாமதமாகுது. இந்த தலைப்பும் அப்படிதான் இந்த முறை கடைசி நேரத்துல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. நேற்று தான் இத முடிவு பண்ணோம். அதனால எல்லாருமே
உங்களுக்கு இருக்கிற மனச வந்து எப்படி நீங்க வந்து பக்குவப்படுத்திக்கிறீங்க? எப்படி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம அத. நண்பர்கள் எல்லாரும் இறைசாதனை மார்க்கத்துல இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புரிதல்களோடையும், அ ஒரு உயர்ந்த இடத்துலயும் கண்டிப்பா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அனுபவபூர்வமா நான் வந்து உணர்றேன். அ இருந்தாலும் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள், அ நம்மள பார்த்து அவங்க வந்து சில விஷயங்கள அவங்க சரி பண்ணிக்கக்கூடிய தகுதி நம்மகிட்ட இருக்கிறத தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கான தகுதி வந்து நம்ம வளர்த்துக்கிட்டேவும் இருக்கணும் அது. ஏன்னா மத்தவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியில தேவைப்பட்டுட்டு இருக்கு. நம்ம ஒரு சிகிச்சை குடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றதா இருந்தாலும் சரி, குடும்பத்திலே ஆகட்டும், ஆ இல்ல குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்க ஒரு அறியாமையில செய்யும்போது, எந்த அளவுக்கு பக்குவமா, பொறுமையா அவங்களுக்கு எடுத்துக் கூறுறோமோ, அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு, அத வந்து சரி பண்ணிக்குவாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம, அவங்கள சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் நன்மை பயக்குங்க. சரிங்க, நல்லது. இதான் இன்னைக்கு நம்ம முழுசா பேசக்கூடிய விஷயம். ஆ குறள் ஒண்ணு சொல்லுவாங்க. "மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்து அரண் ஆகுல் நீர பிற" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, மனம் தூய்மையாக இருப்பதே அறம். மத்த எல்லாமே வந்து ஆரவாரம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த குறள்ல எடுத்துக்க வேண்டிய பொருள். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். மனம் தூய்மையா இருக்கிறது மட்டுமே அறமா, மத்த எல்லாமே ஆரவாரம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம மனசு வந்து சஞ்சலப்படும் போதோ, இல்ல ஒரு குழப்பம், கோபம், பயம், துக்கம் இந்த மாரிலாம் இருக்கும்போது, நம்ம இயல்ப உணர்ந்து எப்படி அத சரியா பயன்படுத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லது செய்யும். இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம்னு நெறைய சந்திக்கிறாங்க. சில பேர்லாம் வந்து நம்ம சிகிச்சைக்காக நம்மட்ட வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள அறியாமலே இதுல வந்து சிக்கியிருப்பாங்க. அதாவது இயல்ப உணர முடியாம, அதுக்கு எதிரா சிந்திக்கிறது. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே! இப்படி நடந்தா நல்லா இருக்குமே! இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமே! அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா போட்டு சிந்தனையில போட்டு, அவங்களையும் குழப்பி, கூட இருக்கவங்களையும் குழப்பி, ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு போயி, அதன் காரணமா வந்து உடம்புல ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட்டு, தூக்கத்த தொலைச்சு, அங்கருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே. தூக்கம் தொலைஞ்சாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன தொந்தரவு ஏற்படும், எப்படி ஏற்படும் அப்படின்னு. ஒரு நாள் தூங்காம இருந்தா நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு விசேஷ காலங்கள்லயோ, இல்ல ஏதாவது விழா நடக்கிற வீட்லயோ பார்த்தீங்கன்னா, 1 நாள், 2 நாள் சரியா தூங்காம இருந்தாங்கன்னா, அவங்க பக்கத்துல போய் நம்ம பேசவே முடியாது. அவங்க சொல்றது தான் சில பேர் கரெக்ட்ங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. தீவிரமா வந்து ஒரு விஷயத்த வந்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல கோவப்படுவாங்க பயங்கரமா. அந்த நேரத்துக்கு திட்டமிட்டபடி நடக்கல அப்படின்னா கோபம் அதிகமாகும். ஆ கன்னா பின்னான்னு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க. இது எல்லாமே அவங்க விருப்பப்படி நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அவங்கள இந்த மாரி எல்லாம் தூண்டல்கள வந்து ஏற்படுத்தும். அதுக்கு சரியான திட்டமிடாததும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஆனா, அத உணராம வந்து அவங்க நான் நெனச்ச மாரி நடக்கலையே அப்படிங்கிற மாரி அவங்க ஒவ்வொன்னா ஆடாயிட்டே போகும் அவங்களுக்கு. கோபமாகும். அப்புறம் இந்த நேரத்துல நடக்கலைன்னா என்ன நெனைப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும். எல்லாமே மத்தவங்களுக்கு, மத்தவங்களுக்கு அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்ல தான் நெறைய பேர் வந்து சிக்கிட்டு உழண்டுட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அத எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத முதல்ல இந்த மாரியான ஆட்களுக்கு நம்மளால இயன்ற வர ஆலோசனை குடுக்கணும். அதுக்கு மனசு வந்து ஆரவாரம் இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலையில எப்படி கையாளலாம்? திட்டமிட்டபடி போறதுக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் நம்ம பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாம் சரியா நம்ம பண்ணிட்டோம்னா,
அந்த நிகழ்வு வந்து அந்தந்த நேரங்கள்ல சரியான முறைப்படி நடக்கும். நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கெல்லாம் முன்னேற்பாடுகளும், திட்டமிடலுமே முக்கிய காரணமா இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அத ஒரு விஷயத்த நம்ம திட்டமிடல் தான் இங்க முக்கிய பங்கு வகிக்கும். அது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு பயணம் பண்றதா இருந்தாலும் சரி, இன்னொருத்தர சந்திக்க போறதா இருந்தாலும் சரி, நேர மேலாண்மை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமா கையாண்டோம் அப்படின்னா, இந்த மாரியான பிரச்சனைகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளிய வரலாம். இத தாண்டி வர்ற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருக்கும். நம்ம நம்ம தேவைகள விட வெளியில பார்த்து, பார்த்து ஆசைப்பட்டு நம்ம அதிகப்படியான தேவைகள உண்டாக்கியும் போது தான் பிரச்சனைகள்ல போய் நம்ம சிக்கிக்கிறோம். ஆனா நம்ம தேவை அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள பார்த்தோனே உடனே வாங்கிடணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அது அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 2 வருடத்துக்கு ஒரு முறையோ பயன்படுற மாரி இருக்கும். ஆனா வீட்ல இருக்கட்டுமே அப்படிங்கிற மாரி வாங்கி வச்சுருவாங்க. அது அந்த அளவுக்கு பயன்படாம போய் சீக்கிரம் கெட்டு போய் தூக்கி போடுற மாரி தான் இருக்கும். அது என்னைக்கா ஒரு நாள் பயன்படுத்தணும்னா வெளியில வாங்கி பயன்படுத்தலாம். இல்ல அது எப்படி நம்ம குறைவா பயன்படுத்துறோமோ, அதுக்கு தகுந்த மாரி திட்டமிட்டு பயன்படுத்தலாம். ஆனா அத சொந்தமாக்கிக்கணும், நம்ம வீட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த பண்ண போயி, அது பயன்படுத்த முடியாம இருக்கிறதும் சில நாள் கழிச்சு, அது ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அவங்களுக்கு. இத வாங்கி போட்டு அப்படியே கிடக்குது. எனக்கு காசு போட்டு வாங்கி வச்சு இப்படியே கிடக்குது. யாரும் பயன்படுத்தல. இல்ல யாரும் பராமரிக்கல. அது அப்படியே கிடக்கு, அப்படியே கிடக்கு. அப்படிங்கிற மாரியான ஒரு அழுத்தம் இவங்களா ஏற்படுத்திக்குவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ஒரு அன்வான்டட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாரியான சிக்கலுக்குள்ள போய் சிக்கிக்கிற கலாச்சாரமும் இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அப்புறம் பார்க்குற பொருள் எல்லாம் ஆர்டர் போட்டுட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கும் மனம் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எடுத்த உடனே இப்ப வந்து அலைபேசியில எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஒரு 4 ஸ்டெப் உள்ள போனோம் அப்படின்னா, அது வீட்டுக்கே வந்துற அளவுக்கு வசதிகள் இருக்கு. அதனால பொருட்கள வாங்கி குவிப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மன அழுத்தத்தில இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து அவங்கள வெளிய வர்றதுக்கும் சில ஆலோசனைகள்லாம் சொல்லணும். அது எந்த அளவுக்கு தினசரி அவங்களுக்கு பயன்பாட்டுல இருக்கா? இல்ல 3 மாசம் ஒருக்கா, 6 மாசம் ஒருக்கா பயன்படுத்துறாங்களா? அது எப்படி வந்து இல்ல குடும்பத்தில இருக்காங்கன்னா, அத ஷேர் பண்ணி பயன்படுத்துறது. அதுக்கு நம்ம நிஜமாவே நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சிந்திச்சு, பயன்படுற பொருள மட்டும் வாங்கிக்கிறது, நம்மள மேலும் மன அழுத்தம் இல்லாம நம்மள பார்த்துக்கும். இயல்பாகவே மனம் அப்படிங்கிறது, ஆ சாந்தம் சாந்தமா இருக்கிறதையும், சமாதானமா இருக்கிறதையும் விரும்புறது தான். ஆனா, புறச்சூழல்கள் அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்படுத்திக்கிற விஷயங்கள் தான் நம்மள வந்து கவலை, மன அழுத்தம், டிப்ரஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஆ இது பயம், அ கோபம் இது எல்லாத்தையும் நம்மள வந்து தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமா வந்து ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது தான். மனதோட இயல்பு வந்து கெட்டு போயிருச்சு அப்படின்னு எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, ஒரு தளர்ச்சிய கொடுக்கும். அ அயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சரி விடு பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் பேசிக்கலாம். இப்ப ஏன் அத பண்ணணும்? அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படி தள்ளி போட்டு இருக்கும் இல்லைங்களா? அது வந்து அயர்ச்சி. மன தளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சில விஷயங்கள செஞ்சு, செஞ்சு அவங்க திரும்ப, திரும்ப வந்து தோல்வி ஏற்படுது அப்படின்னா, சரியா நடக்கல அப்படின்னா, ஒரு அந்த விஷயத்துல வந்து தளர்வு ஏற்பட்டுரும். இது என்ன பண்ணாலும் வந்து நகராது. இது என்ன பண்ணாலும் நமக்கு வந்து நேர்மறையா இருக்காது. அப்படிங்கிற மாரி திரும்ப, திரும்ப, திரும்ப அந்த விஷயத்த பண்ண முடியாம ஒரு தளர்ச்சி ஏற்பட்டுரும் அவங்களுக்கு. ஆனா இல்ல, நான் எடுத்த விஷயத்த எனக்கு சரியான விஷயமா படுது. அது கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அத சரியா பண்ண முடியும். அந்த தன்னம்பிக்கைக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் மிக, மிக, மிக அவசியம். தன்னம்பிக்கை எப்ப ஏற்படும் அப்படின்னா, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. எல்லா உறுப்புகளும் வந்து இயல்பா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த தொந்தரவு இல்லாம நம்ம சீரா இருக்கும். ஆரோக்கியம் வந்து சீரா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருந்துட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயங்க. அதே மாரி அக்குபஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா,
மனதிற்கு வந்து சிகிச்சை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. நம்ம தொடு சிகிச்சையில தொந்தரவுகளுக்கு வந்து சிகிச்சை எடுக்கும்போது, உடலும் சரி, மனமும் சரி 2மே அதோட வேலைய வந்து செய்யும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள சிறப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிசிக்கலா வந்து நாடி பார்த்து தொடும்பொழுது, உடம்புக்கு தேவையான தூக்கம் கிடைச்சிரும். உடம்புக்கு ஓய்வு தேவைப்படும்னா, உடம்ப வந்து ஓய்வு குடுக்குறதுக்கு சிகிச்சை உதவும். கழிவு நீக்கம் செய்யணுமா, அதுக்கு உதவும். இந்த மாரி விஷயங்கள் ஒவ்வொன்னா வந்து நடக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து செம்மையாகும். நல்லா தூக்கத்துக்கு போகும்போது, அடுத்த நாள் வந்து அப்பாடா! அப்படின்னு எந்திரிப்போம் இல்லைங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் மலர்ச்சிய குடுக்கும். அப்ப வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா, திடமா இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்படிங்கிறது தெளிவான ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு தூக்கம் ரொம்ப 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 அவசியம். அந்த தூக்கம் வராம சிக்கிக்கும்போது, நமக்கு கண்ட கண்ட மருந்துகளையும், ட்ரக்ஸ் அப்படின்னு அதிலேயே பரிந்துரைக்கப்பட்ட அத போதைப் பொருள்னே சொல்லலாம். தூக்க மாத்திரைகள், மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு போதை ஏற்படுத்தி உங்கள வந்து ஒரு மயக்கத்துல வச்சிருக்குது. அந்த மாரியான விஷயங்கள் நீங்க பயன்படுத்தும்போது, திரும்ப திரும்ப உடல் வந்து அடிமையாகுமே தவிர, உங்களுக்கான ஒரு திடமான, நிரந்தரமான ஒரு வழிவகை ஏற்படுத்தும் அப்படிங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தாது. எந்த ஒரு பொருளும் நம்ம மனசுக்கு வந்து தேவையே கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை நம்ம பயன்படுத்துற அத்தனை கெமிக்கல்ஸ்களும், மருந்துகளும், மாத்திரைகளும், ரசாயனங்களும் நம்ம உடம்ப பதம் பார்க்க பார்க்க மனசும் கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு, அந்த ரசாயனங்கள் வந்து குறிப்பிட்ட ரசாயனங்கள் எந்த உறுப்ப பாதிக்கும், அந்த உறுப்புகளுக்கு உண்டான உணர்ச்சிகள், உணர்வுகள் என்ன, அதனால ஏற்படுற விளைவுகள் என்ன, இப்படின்னு ஒவ்வொன்னா பின்னாடி பார்க்க போனோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து கடைசியா மனச தான் பாதிக்கும். மனசு பாதிச்சா மறுபடியும் ஆரோக்கியம் பாதிக்கும். இது 2ம் 50, 50 ஒரு சைக்கிளா போயிட்டே இருக்கும். அதனால நம்ம ரசாயனங்கள் பயன்பாட்ட எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு உடம்பு ஆரோக்கியம் வரும். உடம்பு ஆரோக்கியம் கூட கூட மன ஆரோக்கியம், மன திடம் அதிகமாகும். மன வலிமை அதிகமாகும். எதையும் நீங்க சந்திக்கிறதுக்கு எப்பவும் தயாரா இருப்பீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு டிசிஷன் மேக்கிங் சொல்லுவீங்களா? அதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குடும்பத்திலயா இருக்கட்டும், பணிச்சூழலா இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும். ஒரு திடமான எப்பவும் உறுதியா இருக்கிற மாரியான ஒரு விஷயம் வந்து மனசு கொடுக்கிறது தான். உடல் கொடுக்குது ஒரு ஆள் பார்த்தோன்னா ஒரு தோற்றம் ஒரு ஆஜானுபாகுவா இருக்காரு அப்படின்னா, அவரு மனசு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வெறும் உடம்பு மட்டுமே வச்சு நம்ம யாரையும் எடை போட்டுறக்கூடாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பைல்வான் மாரி இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா, உடனே அழுக ஆரம்பிச்சுருவாங்க. கண் கலங்க ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதே பாருங்க ரொம்ப இலகுவா இருப்பாங்க. பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரு அ வலிமை குன்றிய மாரி இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மனசளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். மனசும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தங்க அது. இதே அந்த உடல் வலிமையா இருக்க மாரி நம்ம தோற்றம் மட்டுமே பார்த்துட்டு, அவங்கள உட்கார்ந்து பேசினே திரியும். சில பேர் வந்து அ புலம்புவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள வந்து சிக்கிட்டு சுழண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மனம் ஆரோக்கியம் இல்லாததே காரணம். அந்த ஒரு உழல்வதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல. ஒரு விஷயத்த புடிச்சுட்டே அத பின்னாடி போயிட்டே வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப அசை போட்டுட்டு இருக்கிறது. அதனால இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தெளிவின்மை அப்படிங்கிறது தான். அந்த தெளிவுக்கு நம்ம தேவையான அறிவ வந்து நம்ம அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நெறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமாகவும், ஆ நமக்கு நல்வழி காட்டும் குருமார்களா இருக்கட்டும், ஆ நம்ம ஞான ஆசிரியர்களா இருக்கட்டும், அந்த மாரி நமக்கு இவங்களோட பேச்சு வந்து நம்மள செம்மைப்படுத்துது, நல்வழிப்படுத்துது அப்படிங்கிற மாரியான சான்றோர்கள வந்து பின்தொடர்றது நமக்கு
நல்ல விஷயங்கள நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். அவங்க கூட தொடர்ந்து தொடர்பு வச்சுக்கிறது, அவங்க பேசுற சொற்பொழிவுகள வந்து தொடர்ந்து கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்றது மூலமா நம்ம மனசும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருநிலைப்பட்டு அந்த நல்ல விஷயங்கள நோக்கியே நகர்ந்துட்டு இருக்கும். நம்ம அத விட்டுட்டு தேவையில்லாம எமோஷனல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அது அதோ இல்ல அலைபேசியில இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்களோட தீய விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. அத பார்க்கறதுக்கு கூட நம்ம பொறுமை இல்லாத அளவுக்கு வெளியில உலகம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்து 10 செகண்ட், 15 செகண்டுக்குள்ள ஒரு பொருள விக்கிறதா இருக்கட்டும், அந்த விளம்பரத்த நம்ம கிட்ட திணிக்கிறதா இருக்கட்டும், அந்த பொருள நம்ம வாங்க வைக்கிற முயற்சியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட்ஸ்ல இப்ப ஓடிட்டு இருக்குங்க எல்லாம். நொடிகள்ல வந்து நடந்துட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம். அதனால நம்ம அதெல்லாம் உணர்ந்து எப்படி அத தவிர்க்கிறது? அதுல போய் சிக்காம எப்படி நம்மள தற்காத்துக்கிறது? அப்படிங்கிறதும் நம்ம மனச தான் சரியான முறையில வச்சிருக்கணும். மனசு சரியா இருந்துச்சுன்னா, அத நம்ம ஆராய முடியும் நம்மளால. இதனால இவனுக்கு என்ன லாபம்? இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? இத நமக்கு பார்க்கறதுனால இவங்களுக்கு என்ன லாபம்? இத நம்ம வாங்குறதுனால இவனுக்கு என்ன லாபம்? அப்படிங்கிற மாரி நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருந்தோம்னா, அது புரிய ஆரம்பிச்சுரும் நமக்கு. அதுல இருக்கிற வணிக நோக்கம் வந்து புரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நம்மளோட தேவைக்கு மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். எப்ப நம்ம வந்து அலைபேசியும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, நம்ம தேவைக்கு மட்டும் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறத பயன்படுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த தொந்தரவும் பெருசா போய் சிக்க மாட்டோம். ஆனா எப்ப நம்ம தேவைக்கு மீறி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து வந்து அடிமைப்பட்ட மாரி பார்த்துட்டு இருக்கோமோ, அப்ப நம்ம ஒவ்வொன்லயும் சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் அத தவிர்க்கிறதுக்கு எந்த மாரி பண்ணி நம்ம மனச செம்மையா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நம்ம குடும்பத்துக்கும் அது வந்து நல்லது. அதே மாரி இந்த போதைப் பொருட்கள் பயன்பாடு இருக்கு இல்லைங்களா? புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்துதல், மற்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? அவங்களுக்குலாம் அந்த அ தொடர்ந்து பண்ணும்போது முதல்ல ஆரோக்கியம் சீர்கெடும். உள்ளுறுப்புகள் வந்து இயக்கம் சரியா இருக்காது. அது மூலமா சரியா தூக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் அத பயன்படுத்தினா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைக்கு போவாங்க. இது எல்லாமே வந்து இயல்பான தூக்கம் கெட்டு போறதுனாலயும், ஒரு முடிவெடுக்க முடியாம திரும்ப 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 நம்ம உடம்புல மூளையில சுரக்கக்கூடிய டோபமைன் வந்து அத தூண்டுறதுனாலயும், அந்த விஷயத்துக்கு அடிமைப்பட்டு நம்ம தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுல போய் சிக்கிக்கிறாங்க. ஆனா அதுக்கும் சரியான முறையில சிகிச்சை எடுத்து, அத உணர்ந்து, அதுலருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, இயல்ப உணர்ந்து நம்ம சிந்திக்கணும். இதனால என்ன பயன் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு விஷயம் நம்மள வந்து அடிமைப்படுத்தும் போதும், அ அந்த போதைக்கு நம்ம அடிமையாகும் போதும், என்னென்ன பின்விளைவுலாம் ஏற்படுது அப்படிங்கிறத சிந்திக்கணும். இப்போதைக்கு ஒரு சிற்றின்பத்துக்காக அதுக்குள்ள போய் சிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் தானே, ஆ நான் என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாரி சிக்கிக்கிறவங்க, தொடர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து அடிக்கடி பயன்படுத்துற மாரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிருவாங்க. அதே மாரி சிலர் இருக்காங்க. அந்த மனதிடம் இருக்கவங்க, ரொம்ப ஒகேஷனலா அத பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. சமூகத்துல இருக்காங்க. எல்லா விதமான மனிதர்களும் இருக்காங்க. அது அவங்களோட சூழ்நிலையும், அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் பொறுத்து இது மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகள பொறுத்தும், குடும்ப சூழ்நிலை, பணி சூழ்நிலை இதெல்லாம் காரணமா வச்சு பண்ணிக்குவாங்க. அதுல ஒரு சின்னதா ரிலாக்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல போய் சிக்கிக்குவாங்க சில பேர். அப்புறம் அடிக்கடி வந்து பிரஷர் அதிகமாச்சு அப்படின்னா, அடிக்கடி போய் அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு வழி எது அப்படிங்கிற மாரி அவங்களா ஒரு கற்பனையில போய் தேடிக்குவாங்க. எதையுமே சிந்திக்க வேண்டியதில்ல. ஒரு போதைய பயன்படுத்திட்டு அப்படியே இருந்துட்டா, அத மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நெனச்சுக்குவோம். பட் அது அடுத்த நாள் கண்டிப்பா அது நினைவுக்கு வரும் அப்படிங்கிறத அவங்களால இயல்ப உணர முடியாம சிக்கிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த போதைப் பொருள பயன்படுத்தி நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகாம தான் இருக்கும் அது. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுலருந்து வெளிய வந்துரலாம். ஆனா இந்த போதைப் பொருள் வந்து தற்காலிகமா அத தள்ளி போட்டுட்டே போகும். நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம் அப்படி தள்ளி போட்டுட்டே போகும். அதுவரைக்கும் ஆனா இத நெனச்சு, நெனச்சு, நெனச்சு இவங்க ஒரு பயம் ஏற்பட்டு, உடம்புல ஆரோக்கியம் வந்து வீணாகுறதும்,
உண்மை அது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்பர்கள் தெரிஞ்சவங்கலாம் அந்த மாதிரி போதையில சிக்கியிருக்காங்க யாராவது அப்படின்னா அவங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு சரியான புரிதலையும் வழிகாட்டலையும் கொடுக்கறது மூலமா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம நிச்சயம் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு உதவும். இதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். சில பேர் வந்து எனக்கு விருப்பம் இருக்கு இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கிறது மூலமா இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து கண்டிப்பா அவங்களால வெளிவர முடியும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சும் வந்திருக்காங்க. அதுக்கான செயல்பாடுகள் தொடு சிகிச்சையிலேயே உடம்புல வந்து நடக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அது. ஏன்னா தொடு சிகிச்சை எடுத்துக்கும் போது உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அந்த கழிவு போன்ற போதைப் பொருட்களை மறுபடியும் வந்து உடல் ஏத்துக்காது. எடுத்துக்கும் போதே மறுபடியும் எதிர்க்க ஆரம்பிக்கும். அப்ப அவங்களால உணர்ந்து கண்டிப்பா வந்து அந்த நினைவு வராத அளவுக்கு அவங்கள தயார் பண்ணிக்க முடியும். சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் மீளணும் அப்படிங்கிறலாம் ஒரு வருட காலத்துக்கு மேல சிகிச்சை எடுத்து அதுல மீண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்றதுக்கான எண்ணங்கள் வராம இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி சிகிச்சை கொடுத்துருக்காங்க. நிறைய அனுபவங்கள் இருக்கு நமக்கு அந்த மாதிரியான விஷயத்துல. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்கள இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா அக்குபஞ்சர் ஒரு சிறந்த சிகிச்சையா இருக்கு அப்படிங்கிறதும் உண்மைங்க அது. அது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். தூக்கமின்மை நிறைய நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் அதுல முக்கியமான விஷயம் இந்த மனம் சார்ந்த தொந்தரவுகளையும் ரொம்ப இதை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதும் நம்ம நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. அதுக்காக மாத்திரை மருந்துகள் எடுத்து தூங்குறது இருக்கிறதுலயே மோசமான விஷயம் அது. மாத்திரை எடுத்தாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிறதான விஷயங்கள் வந்து சரியான விஷயம் இல்லை. நீண்ட நாட்கள் அதுல பயணிக்கிறது ரொம்ப சிரமமா போயிடும். அது இல்லை அப்படின்னா அவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான சில நேரத்துக்கு வந்துருவாங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற சில பேர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாத்திரை கொடுத்தே ஆகணும், அவசர அவசரம் போய் வாங்கிட்டு வந்து சீக்கிரம் மாத்திரை போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவங்களாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ட்ரக் வந்து உடம்புல வந்து வேலையை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அந்த நேரமான உள்ள போடணும் அப்படிங்கிறமான விஷயங்களையும் அது ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்கிறது அப்படிங்கிறதுனா நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கணும். இயல்பான வாழ்வியல் முறை கண்டிப்பா வந்தாகணும். அப்பதான் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வெளிவர முடியும். இந்த மாதிரி மனம் சார்ந்த சிக்கல்லையும் அதுல ஒரு விஷயத்துல உழண்டுகிட்டே இருக்கிறதும் நம்ம தெளிவான புரிதல் ஏற்படுத்திக்கிறதும் அதிகாலை எழுறது ரொம்ப 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 நல்ல விஷயமா இருக்கும். அது பல விஷயங்களை நம்ம செம்மைப்படுத்தும். அதிகாலை எழுந்ததும் காலை கடன்களை முடிச்சுட்டு அன்றாட பணிகளை அந்த நேரத்துல தூங்கும் போதே கண்டிப்பா வந்து தினமும் சில மணி நேரங்களை நம்ம வந்து மிச்சப்படுத்தி எளிமையா மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதிகாலை எழுந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்க ஒரு 5:30 மணி 6 மணிக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல டெய்லி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருக்கும். 7 மணி 7:30க்கு 8 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 to 8 5:30 to 8 குறைஞ்சது 6 to 8 கூட அவங்களால பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல கிடைக்கிற இயற்கையா கிடைக்கிற நல்ல விஷயங்கள், உடலுக்கு தேவையான விஷயங்கள், பிரபஞ்சம் கொடுக்குற விஷயங்கள் அதை ரிசீவ் பண்ண முடியாம ஒரு இரவு தாமதமான தூக்கத்தினால அவங்களுக்கு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரமா தூங்குறது, அதிகாலை எழுறது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் சார்ந்து மனம் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப 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 நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோபம்,
வைராக்கியம், பயம், பதற்றம் இதெல்லாம் வந்து ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னாவே அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதுவும் சில பேர் வந்து எனக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி நான் கோவப்படுவேன். ஆனா கோவம் வந்தா நான் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது கொஞ்சம் பெருமையா கூட சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆரோக்கியம் குறைபாடு நிறையவே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து கூறணும். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கோபத்தை தணிக்கிறதுக்கு, இயல்பை உணர்றதுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டல் தேவையோ அவங்களோட லாங்குவேஜ்ல அதை புரிய வச்சோம்னா தான் அதுல வந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க. சில பேர் இயல்பே இருப்பாங்க, அவங்கள மாத்த முடியாத மாதிரி இருப்பாங்க. பட் ஆனா கண்டிப்பா வந்து சிகிச்சை எடுக்கிறது மூலமா ஒரு நல்ல தூக்கம் கிடைச்சு, உடல்ல கழிவுகள்லாம் வெளியேற்றினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு அக்குபஞ்சர் நிறைய பயன்பட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டும் இருக்காங்க. அதை உணர்ந்தவங்க தான் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு வருத்தமான விஷயம். நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற கிடைச்ச நல்ல விஷயத்த வந்து பகிர்ந்து கூட முடியாம இருப்பாங்க. ஏன்னா அது சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அது எப்படி சரியாகும் அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க. இது பண்ணா இந்த விஷயம் ஆகுது அப்படிங்கிறத கூட அவங்க சொன்னா வந்து ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி, ஆஹ் இல்ல ஏதோ அவங்கள்ட்ட ஒரு பவர் இருக்க மாதிரி, அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட போனா மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சில பேர் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நல்ல தொடு சிகிச்சையாளர் அப்படிங்கிறவரு அவரோட மனசை நல்லா திடமா வச்சுக்கிட்டு நல்ல ஷார்ப்பா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட நாடியை பார்த்து அவங்கள என்ன உடம்புக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு சரியான புள்ளியை தேர்ந்தெடுத்து தொடும்போது கண்டிப்பா வந்து அருமையா வேலை செய்யும். அதுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்காத ஒரு அனுபவமா இருக்கும் அது. அது கிடைச்சவங்க எல்லாருமே உணர்ந்தவங்க எல்லாத்துட்டையும் அவங்க பேசி பார்த்தாங்கன்னா தான் அது தெரியும். ஆனாலும் அவசரத்து காரணமாகவும் ஒரு இயந்திர வாழ்க்கையின் காரணமாகவும் இதெல்லாம் உணர்றதுக்கு கூட நேரம் இல்லாம சில பேர் இல்ல பல பேர் வந்து ஓடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இத. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மருந்து மாத்திரை இல்லாத வாழ்க்கைய நினைக்கிறதே பெரிய விஷயம். அதை செயல்படுத்தி அதை அனுபவிச்சு ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் அவங்க மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தோடையும் ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இத புரியாம இருக்கிறவங்க புரிஞ்சுக்க ஒரு மருத்துவமனை போய் பார்த்தாங்கன்னா தான் ஆரோக்கியத்தோட அவசியம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது நல்லா இருக்க வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு போட்டு தட்டுறவங்க அணுகி பார்க்கணும். ஒரு உறவினரை போய் சந்திக்கும் போதோ, இல்ல நண்பர்களை போய் சந்திக்கும் போதோ, ஒரு ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கவங்களை சந்திக்கும் போதோ, நம்ம எந்த அளவுக்கு நம்மள சரியா வச்சிருக்கோம், இறை செயல் நமக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு, பிரபஞ்ச பேராற்றல் எந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கு, நமக்கு கிடைக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனுக்கு எப்பவுமே நன்றி சொல்லிட்டே இருக்கிற ஒரு குணம் வந்து நம்மள மேலும் 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 ஆரோக்கியமா வச்சிருக்கும். அதே மாதிரி மனசு சரியா இருந்தாதான் நம்ம நம்மளை உற்சாகப்படுத்திக்க முடியும். நம்ம செய்யற விஷயங்களையோ மத்தவங்க செய்யற விஷயங்களையோ உற்சாகப்படுத்துறது, அவங்கள ஊக்கப்படுத்துறது, அந்த விஷயங்களை பயன்படுத்த முடியும். மத்தவங்க மனசு புண்படாம இருக்கணும்னாவும் நம்ம மனசு வந்து கூர்மையா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும். அந்த செயல்களை பாராட்டக்கூடிய மனம் இருக்கணும். நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஒருத்தரை பாராட்டக்கூடிய மனம் இருக்கணும். அவங்கள ஊக்கப்படுத்துற விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு வந்து அதிகமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆரோக்கியம் இருக்கவங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும். இன்னொன்னு கூட நம்ம சில மாதங்கள் முன்னாடி பேசியிருப்போம். நல்ல ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு தான் மத்தவங்களுக்கு வந்து உதவ முடியும். இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஓடி ஓடி உதவுறாங்க. சமூக செயல்பாட்டுல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக உடல் உழைப்பு
இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொது சேவை பண்றாங்க அப்படின்னா, ஒரு கோயில்ல வேலை செய்றாங்க, இல்ல வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஆ மத்தவங்களுக்கு எப்படியாவது வந்து இத புரிய வச்சிரணும் அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு பொருளாதார நோக்கம் இல்லாம சமூகத்துல நெறைய பேர் செயல்பட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு உற்சாகம் தொத்திக்கும். எப்படி இப்படி இருக்காங்க? எப்படி இவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க? அப்படிங்கிற மாரி. நானே சில ஆசான்கள், நல்ல நண்பர்கள்லாம் பார்க்கும்போது, வாழ்வியல சரியா ஆ முடிஞ்ச வரைக்கும் நல்லா கடைபிடிச்சவங்கள பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல மணி நேரங்கள் நின்னுட்டே பேசி வகுப்பு எடுக்கிறவங்கலாம் இருக்காங்க. கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம அந்த விஷயங்கள திரும்ப, திரும்ப, திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கவங்க. அத செயல்படுத்திட்டு இருக்கவங்க. அத அவங்க மத்தவங்கள செயல்படுத்த வச்சு அவங்கள ஆனந்தம் அடைய செஞ்சு, இவங்க ஆனந்தம் அடையறவங்க. அவங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றல் வந்து இந்த விஷயத்த கொடுத்திருக்கு அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்து பகிர்ந்துக்கிறவங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் வந்து தொத்திக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. நம்மளையும் ஆரோக்கியத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரோக்கியத்த தவிர நம்ம எந்த ஒரு பொருளாதாரமோ, பணமோ, சொத்துகளோ நம்மள வந்து நிரந்தரமா நம்ம இத பயன்படுத்த முடியுமா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் ரொம்ப, 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 ரொம்ப குறைவு. ஆரோக்கியம் தான் நம்ம எவ்வளவு நாள் இருக்கமோ, அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்க முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் சரியா இருந்தாலே, நம்ம வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்ல. ஆரோக்கியம் சரியா இருந்தா, மனசு ரொம்ப கூர்மையா இருக்கும். மனசு ஷார்ப்பா இருந்தாவே, நம்மளோட இறுதி நாட்கள்லயும் நம்ம வந்து தெளிவா இருப்போம். இன்னொன்னு, நம்ம வரலாற்றுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, மனசு எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கிறது, அ பல அதிசயங்கள் அப்படிங்கிற மாரி நம்ம அத பார்க்க முடியும் அத. சில விமான விபத்துகள், சில மருத்துவமனை சிகிச்சைகள், இங்கெல்லாம் வந்து பலவிதமான அனுபவங்கள் இருக்கு. அவங்கலாம் மீண்டு வருவாங்களா அப்படின்னு நெனைச்சவங்கலாம் எந்திரிச்சு மறுபடியும் முன்ன இருந்தத விட பயங்கரமா வேலை செஞ்சு, அதோட உச்சத்த தொட்டவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மனசு வந்து இங்க செய்யற வேலை வந்து மிக அளப்பரியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, உடல் வந்து இது மறுபடியும் செயல்படுமா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் மார்க்கோட நம்ம பார்க்குறவங்க, அணுகுறவங்களாமே, அவங்க மனச விடாம தொடர்ந்து அத உற்சாகப்படுத்தி, உற்சாகப்படுத்தி என்னால் முடியும், 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 முடியும் அப்படின்னு நெனச்சு, 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 நெனச்சு எந்திரிச்சு நடந்துருவாங்க. இந்த மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இந்த மனசு தான் பண்ணுது. எதுவுமே நினைக்காம, யோசிக்காம திடீர்னு உடம்ப அது சரி பண்ணிறாது. மனசு நெனச்சு உடம்ப வந்து இயங்க வைக்கணும். ஒரு ஆரோக்கியத்தின் பாதையில அழைச்சிட்டு போய், அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு அந்த உயிருக்கு வந்து ஊட்டமா இருக்கும் மனசு. இதெல்லாம் மனசு செய்ற வேலை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது செய்யாட்டி இந்த அளவுக்கு அவங்களால ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் எந்திரிச்சு முன்ன மாரி நடமாடுறதோ, ஆ அந்த இயக்கத்துக்கு கொண்டு வர்றதோ அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து மனசு இல்லாம பாசிபிள் கிடையாது. நெறைய பேர் பாருங்க, உடம்பு இருக்கும். கோமா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? உடம்பு மட்டும் இருக்கும். அங்க மைண்டோ, மத்த எதுவும் வேலை செய்யல அப்படின்னா, மனசு வேலை செய்யல அப்படின்னா, அது ஒரு இறந்த நிலைக்கு சமமானது மாரி அப்படிங்கிற மாரி தான் அவங்க இருப்பாங்க. உணவு போகும், கழிவு வெளியேறும். ஆனா படுத்திருப்பாங்க. எதையும் ரிசீவ் பண்ற தன்மை இருக்க மாட்டாங்க. ஆனா மூச்சு மட்டும் வந்து போயிட்டு இருக்கும். அவங்க சில பேர் எந்திரிக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகும். பல வருடங்கள் அந்த மாரி இருக்கவங்களும் இருக்காங்க. வெளிநாட்டு அதிபர்கள், அதிபர்களோட மகன்கள கூட சில பேர பார்க்க முடிஞ்சிருக்கும் நம்ம. கோமா ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே 14 வருஷங்கள், 20 வருஷங்கள் அந்த மாரிலாம் இருந்துலாம் இறந்தவங்கலாம் சில பேர் இருக்காங்க. அதுக்கு இவங்க வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசு வந்து வேலை செய்ய முடியாதனால தான் அது ஒரு உடல் வந்து இறந்த நிலைக்கு சமமானது அப்படிங்கிற மாரியா இருக்கு. மனசு வேலை செஞ்சதுன்னா, உடம்பு அப்படி வந்து கடத்தாது ஒரு இடத்துலயும்.
ஓடிக்கிட்டே இருக்கும். அது உடம்ப வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும். உடம்பு வந்து இயக்க 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 அடுத்தடுத்த நிலைக்கு, அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு, அடுத்தடுத்த எல்லைகள் நோக்கி மனசு விரிஞ்சுகிட்டே இருக்கும். அது மனசு வந்து ஒருத்தங்களுக்கு எத நோக்கி விருப்பப்படுதோ, அங்கெல்லாம் உடம்ப வந்து இயக்கி கொண்டு போறதே மனசு தான். அது தேடுது. ஒரு ஆத்ம திருப்தி அப்படி சொல்றோம் இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு போவோம். சில பேருக்கு மலையேற்றம், சில பேருக்கு கோயில், சில பேருக்கு பல நாள் பயணம், சில பேருக்கு ரயில் பயணம். இந்த மாரி நெறைய அடுக்கிட்டே போலாம். அதெல்லாம் மனம் விரும்புது. அந்த ஆன்மா வந்து இங்க போகணும், இத பார்க்கணும், இத அடையணும், இத செய்யணும்னு விரும்புது. அத நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும். உடம்ப வந்து இயக்கத்திலேயே வச்சிருக்கும். அது நம்ம எந்த அளவுக்கு விருப்பப்படுறோமோ, அந்த அளவுக்கு வீரியமா செயல்படும். 1ல இருந்து திடீர்னு இப்படி 100க்குள்ள டக்குன்னு வந்துர முடியும் மனசால. அதே மாரி உலகத்துல எங்க வேணா திடீர்னு இங்க இருந்து டக்குன்னு ரீச் ஆக முடியும். மனசால மட்டும் தான் அது வந்து முடியும். நம்மளோட சிந்தனைகளால் மட்டும் தான் அது வந்து முடியும். அந்த அளவுக்கு மனம் வந்து நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அளப்பரியது. நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். இதே நேரத்துல 7, 7 கண்டங்களுக்கும் உங்களால மனசு மூலமா டக்குன்னு ரீச் ஆக முடியும். பிரபஞ்சத்தோட பேச முடியும். நெறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா? நான் வந்து பிரபஞ்சத்தோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க சத்தம் போட்டு கத்தியா பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நோக்கி அவங்க மனச செலுத்துறாங்க. ஈர்க்கிறாங்க அந்த விஷயத்த. அத நோக்கி செலுத்தி, செலுத்தி, செலுத்தி அத அடையறாங்க. அதுக்கு என்ன முக்கிய காரணமா இருக்கு பார்த்தீங்கன்னா, மனசு தான். அதனால மனசு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால அந்த மனசு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். நெறைய அறிவியல் அறிஞர்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு ஐன்ஸ்டீன், ஆ இந்த மாரி கண்டுபிடிப்பாளர்கள், அறிவியல் மாமேதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த விஷயத்த நோக்கி அடையிற வரைக்கும் பல மாதங்கள், சில வருடங்கள் அந்த மாரிலாம் தூங்காமயே இருக்கிற மாரி நம்ம நெறைய இடத்துல படிச்சிருப்போம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம், 2 நிமிஷம் அப்படி மாரி கோழி தூக்கம் தூங்கி டக்குனு முழிச்சிருப்பாங்க. நம்ம ஹிட்லர்லாம் எடுத்துக்கோங்க. அவர்லாம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்காரு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா, கோழி தூக்கம் தான் தூங்கிட்டு இருக்க மாரி தான் தூங்கியிருக்கறதா நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அவங்களுக்கு அது போதுமானதா இருக்கு. ஆனா, அவங்க செய்ய வேண்டிய செயல், நிறைவேற்ற வேண்டிய, அடைய வேண்டிய செயல் மூலமா மனசு கேட்கிறத அவங்க குடுக்கறதுனால, அவ்ளோ தூரம் அவங்க தூங்காம இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கலாம். அவங்கள அவ்ளோ ஒரு வெறித்தனமா இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய அ தன்மை அது. அந்த கண்டுபிடிப்பாளர்களோட அறிவியல் அறிஞர்கள் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அவங்களோடது அப்படிதான். அந்த விஷயத்த அடையிற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. அதனாலேயே நெறைய பேத்துக்கு வந்து ஆயுள் குறைவு தான். நெறைய அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே போய் சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு தூக்க குறைபாடு மிக முக்கிய காரணமா இருக்கும். ஆனா, அவங்க நெனைச்ச வேண்டிய விஷயத்த வந்து அவங்க மனசு வந்து அடையறதுக்கான முயற்சிகள், முழு முயற்சிய வந்து தீவிரமா எடுத்து 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 அதுல அது அடையாம விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு விளக்கு கண்டுபிடிக்கிறது, மின் விளக்க கண்டுபிடிச்சது. இந்த மாரி நெறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? நம்ம பயன்படுத்திட்டு இருக்க அறிவியல் சாதனங்கள், அதுக்கான ஆரம்ப புள்ளியெல்லாம் கண்டுபிடிச்ச அறிவியல் அறிஞர்கள்லாம், இந்த மாரி மனம் நெறைய விஷயங்கள செஞ்சு தான் அவங்களால இதெல்லாம் அடைய முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதே மாரி மருந்துகள் வந்து உள்ளுறுப்புகளோட செயல்பாட நிச்சயமா குணமாக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியமான உண்மை அது. எந்த மருந்துகள் எடுத்தாலும் தற்காலிகமா மட்டுமே ஒரு சரியானது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, நிரந்தரமா ஒரு விஷயத்த வந்து குணப்படுத்துது அப்படிங்கிறது கிடையாது. உடல் தன்னைத்தானே சரி செய்யுது. அத சரி செய்யற வேலைக்கு மனம் வந்து மறைமுகமான ஒரு காரணமா இருந்து ஒரு தூண்டல் ஏற்படுத்தி, ஏற்படுத்தி சரி செஞ்சு வெளிய வருது. இதுக்கு பல உதாரணங்கள் நம்ம கடந்த வகுப்புகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த மனம் அப்படிங்கிறத சரியான முறையில செம்மையா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச நல்வழி எதுவோ அத நோக்கி பயணப்பட்டு அவங்களோட நல்வழி காட்டுற ஆசான்கள தொடர்வது, நல்ல சிந்தனைகள் கொடுக்கிற சொற்பொழிவுகள தொடர்ந்து கேட்கறது, நல்ல நம்மள வழிகாட்டும் புத்தகங்கள படிக்கிறது. புத்தகங்கள்ல ஏதோ ஒரு வார்த்தை நம்மள வந்து பயங்கரமா ஒரு மாயாஜாலம் பண்ணும்.
அந்த மாதிரியான புத்தகங்களை வந்து நம்ம எப்பவுமே நம்ம உடன் வச்சுக்கணும். அந்த ஒரு வார்த்தை நம்மள வந்து சில பேர்த்து வாழ்க்கையே மாத்தும். அப்படிங்கிற மாதிரியான நண்பர்கள நிறைய பேத்த நம்ம பார்த்துருக்கோம். புத்தக புழுக்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேடல் இருந்துகிட்டே இருக்கும். என்ன, 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 என்ன அப்படிங்கிற மாரி இருந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. சில புத்தகங்கள்ல என்ன புதையல் இருக்குன்னே தெரியாது. அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு வாழ்க்கையே வந்து புரட்டி போடுற அளவுக்கு இருக்கும். சில புத்தகங்கள்ல. நம்ம அத நோக்கிய தேடல்கள்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல, பிடித்த மனிதர்களோட தொடர்ந்து அவங்களோட வா எழுத்தாளர்களோட இதையும், அந்த ஆளுமைகள பின்பற்றதும் நமக்கு நன்மை பயக்கும். அதனால நம்ம கண்மூடித்தனமா யாரையும் பின்பற்ற வேண்டியதில்ல. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ, அவங்கள பின்பற்றதுனால எந்த தவறும் கிடையாது. நம்மளோட உயிருக்கான ஒரு ஆத்ம திருப்தி குடுக்குற விஷயங்கள பண்றதுக்கு, இந்த மாரியான விஷயங்கள செய்யறது ரொம்ப முக்கியம். அதுல மனசு அப்படிங்கிறது மிக பெரும் பங்கு வகிக்குது. அதனால தான் "உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம்" அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுல எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. "உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம்." இத பத்தி சிந்திச்சா நெறைய நம்மளால சிந்திச்சுட்டே இருக்க முடியும். ஒரு 2 வரியில வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு எளிமையா குடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து உடம்ப புரிஞ்சுக்கணும். அந்த உடம்ப வந்து எப்படி கோயில் மாரி அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனா இதுல தான் நம்ம வந்து அடுத்தவங்கள பார்த்து கோபம், பொறாமை, குழப்பம் விளைவிக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள பேசுறது, இந்த மாரி நெறைய பேர் சிக்கிட்டு சீரழியறாங்க. நம்மளோட பிறப்பின் நோக்கம் என்னன்னே தெரியாம, ஒரு ஆடம்பரத்துல போய் சிக்கி, சீரழிஞ்சு, அதுக்கான தவறான வழியில போய் சிக்கிட்டு, அது ஒரு ஹேபிட்டாவே ஆயிரும் நெறைய பேத்துக்கு. அந்த மாரியான பழக்கவழக்கங்கள் இருக்கவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள பகிர்ந்து, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அப்படிங்கிற விஷயத்த சொல்றது மூலமா, கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா அவங்களுக்கும் நல் விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது வந்து அமையும். அதனால அது ஒரு அறியாமையில அவங்க பண்றது தான். நமக்கு கிடைச்ச விஷயங்கள் மத்தவங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் ஒரு நல்வழிய நோக்கி பயணப்படுவாங்க. இந்த மனசு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா வந்து எந்த ஒரு பெரு நோய்கள்ல வந்து அவங்க சிக்கிற மாரியான சூழ்நிலை இருந்தாலும், கண்டிப்பா கொஞ்ச நாள் வந்து அவங்களால மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு, இந்த மனசு அப்படிங்கிறது மிகப்பெரிய துணை புரியுது அப்படிங்கிறது நம்ம அழுத்தமா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது சார்ந்த விஷயங்களையும் நம்ம நெறைய தேடி தேடி படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அத வாசிக்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்கள் நம்ம வந்து செம்மைப்படுத்தும். இந்த மாரி நம்மளால இருக்க முடியலையே! அப்படிங்கும்போது நம்ம தேடிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து விடை வந்து அந்த புத்தகத்துல கிடைக்கும். சில ஆசான்களோட சொற்பொழிவுலயும் கிடைக்கும். சில குழந்தைகள்ட்ட கூட நம்ம வந்து கத்துக்க முடியும். நம்ம ரொம்ப அ திணறிட்டு இருக்க விஷயத்த வந்து குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட்ல அசால்ட்டா வந்து தீர்த்து வச்சுற மாரியான விஷயங்கள் வந்து நடக்கும் பல நேரங்கள்ல. எனக்குமே அந்த மாரியான அனுபவம் நெறைய இருக்கு. குழந்தைகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம பயங்கரமா சில நேரங்கள்ல கோவப்படுவோம். குழப்பத்துல இருப்போம். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாரி தெரியாம திணறிட்டு இருப்போம். ஆனா குழந்தைங்கள்ட்ட உட்காந்து நம்ம பேசும்போதோ, அவங்கள கவனிக்கும்போதோ, ரொம்ப எளிமையா வந்து ஒரு புன்னகையோட அப்படியே கையாளுவாங்க. நமக்கு அந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து சூழ்நிலை வந்து இல்லாம இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவ்ளோ ஒரு அசிங்கமா இருக்கும் நமக்கு. ஒரு குழந்தைக்கு தெரியிற விஷயம் நமக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற மாரியான ஒரு யோசிப்போம்.
டக்குனு அதுலேருந்து வெளியே வந்து நம்மளோட அறியாமை தான் அது. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி கள்ளம், கபடம், சூது எதுவும் இல்லாதனால வந்து அவங்களால எளிமையா வந்து அணுக முடியும். சில கேள்விகள் வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து பயங்கரமா மாத்தும் குழந்தைகளோட கேள்வி. அதனால எல்லாருமே நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. சிறு குழந்தைகளோட உரையாடல் நிறைய பண்றது, வயது முதிர்ந்தவர்களோட உரையாடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மனசை வந்து செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிற விஷயங்கள். அதனால எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இறை செயல்கிட்ட நம்மளோட அறிவு செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டிகிட்டே இருப்போம். அதற்கு நன்றி உணர்வையோட எப்பவுமே இருக்கும். இறை செயலுக்கு நன்றி 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாகவும் அந்த நன்றி உணர்வு மேம்பட மேம்பட ஆரோக்கியமும் மேம்படும். இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், கேட்குறோம், சிந்திக்கிறோம், அடுத்தது உணவு எடுத்துக்க போறோம், தூங்க போறோம். இப்படி எல்லா விஷயங்களும் இறைவன் வந்து நம்ம கூடவே தான் இருக்காரு. இறைவன் நம்மளை வந்து இயக்கிட்டு இருக்கனால தான் உயிரானது உடம்புக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கனால தான் நம்ம இது எல்லாமே பண்ண முடியுது நம்மளால. இதெல்லாம் இல்லாம வந்து இறை செயல் இல்லாம நம்ம ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நன்றி உணர்வோட இருப்போம் அப்படிங்கறத சொல்லி இந்த மனமது செம்மையானல் அப்படிங்கிற நிகழ்வை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.